ஞானி சம்சாரி ஆவதில்லை அப்படின்னு பகவான் வந்து எப்படி சொல்றாருன்னு ஸ்லோகம் 70-71 ரெண்டுத்தையும் வைத்து ஆச்சாரியா மாரிராஜன் அவர்கள் நமக்கு விளக்கம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மாவித் விஷாவகைகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருவே சரணம். ஆத்ம வித்யாலயம் ஆச்சாரியர்களுக்கும் முமுட்சு அன்பர்களுக்கும் நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 70வது ஸ்லோகம் 71வது ஸ்லோகம். இது வந்து சுவாமிஜி வந்து அது ஒரு தலைப்பாக எடுத்து போகங்களால் ஞானி சம்சாரி ஆவதில்லை அப்படிங்கிற தலைப்பு சாமி எடுத்து அந்த 2 ஸ்லோகத்துலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்துக்குவோம். இப்போ இந்த 2 ஸ்லோகத்தையும் வாசிச்சுட்டு அப்புறமா நம்ம அதை பற்றியே சில பார்ப்போம். சொல்கிறேன், பின்னாடி எல்லாருமே சொல்லி. ஆபூர்யமானம் அசல பிரதிஷ்டம் சமுத்திரமாபக பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காமகாமி. 71வது ஸ்லோகம். விகாய காமான்ய சர்வான் புமான் ஸ்ரதி நிஸ்புர்ஹ நிர்மமோ நிரஹங்காரஹ ச சாந்தி மதிகச்சதி. போகங்களால் ஞானி சம்சாரி ஆவதில்லை. சாமி வந்து மறுபடியும் சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாரு, புத்தகத்தில் படித்தது நம்மளுடைய லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகுது. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தது நம்மளை மையமாக வச்சு தான். எனக்கு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கே கொடுத்ததா தான் நான் அப்படி பார்க்குறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை என்னையை பொறுத்தவரையில் நான் எனக்கு கொடுத்ததா பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்ததா பார்க்கும் பொழுது தான் அவங்கள என்னென்ன சிக்கலில் இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க விடுதலை அடைய முடியும். அந்த வகையில் பார்த்தா இந்த தலைப்பு போன சத்சங்கத்துலேயும் தலைப்பு வந்து எனக்கு தகுந்த மாதிரி தான் சாமி கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் நானே தேர்ந்தெடுத்துட்டேன். கரெக்டாக எனக்கு வந்தது. ஃபஸ்ட் டைம் நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த டைம் தலைப்பும் பார்த்தீங்கன்னா சாமி வந்து சாமியாக செலெக்ஷன் பண்ணதும் எனக்காகவே கொடுத்தது மாதிரி இருக்கு. போன தடவை கர்மமும் கர்ம யோகமும் அப்படிங்கிறதுல நான் என்னுடைய லைஃப்பில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து போன சென்மத்தில் செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல, இயற்கையாகவே இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கர்மயோகம் எப்படியோ பிளைண்டாக வந்து பண்ணி வந்தோம். அதில் ஒரு கொஞ்சம் குட்டியாக ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஞான யோகம் எப்படி கிடைச்சதுங்கிறத சொல்ல வரேன். இந்த கர்மயோகம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நான் தான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, வேலை செய்யும் பொழுது டெய்லர் வேலை செய்யும் பொழுது நான் ஒவ்வொரு பீஸையும் நான் வந்து முதல்ல வந்து கர்மாரியம்மாவுக்காகவே செய்கிறேன் அப்படின்னு. அப்புறம் போக போக கிருஷ்ணர் மேலே ஒரு பக்தி வந்துடுச்சு. நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவுக்காகவே இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது அப்போவே நம்ம வேலையில் சம்பளம் வரும் பொழுதும் இது வந்து கிருஷ்ணாவுடைய பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு, சம்பளம் கம்மியாக வந்தாலும் கூட வந்தாலும் திருப்பூர் வேலை தெரியும். ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் வேலை இருக்காது. அப்போவே அந்த பண்ணும் பொழுதே நம்மளுக்கு அந்த சமபாவனை அப்படிங்கிறது இப்போ சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. அப்புறமா இடையில ஒரு குட்டியாக ஒரு 3 இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய அருளில் இந்த பாவனைக்காக சொல்கிறேன், மனசுக்குள்ளே வந்து இயற்கையாக தோணுச்சு. இப்போ பேர் வைக்கிற மாதிரி அப்போது என்னையவே நான் ஸ்ரீ ராதை கிருஷ்ணாவாக உள்ள பாவனை பண்ணிக்கிட்டேன். இந்த ராமகிருஷ்ணருடைய கதைகள் படிக்கும்போது அவர் வந்து நிறைய பாவனையெல்லாம் பண்ணுவாராம்.
அவர் ஆஞ்சநேயராகவே பாவனை பண்ணிட்டு ராமாவை பக்தி பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும்பொழுது கிருஷ்ணா மேலே நம்ம கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லும்பொழுது அந்த இது வந்துருச்சு. சரி நம்ம தான் சரி ராதை கிருஷ்ணாவாக இருந்தானே மனசுக்குள்ளே தானே, வெளியில் நம்ம எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், நம்ம மனசுக்குள்ளே நம்ம கிருஷ்ணா லவ்வராக இருக்கிறாரு. எனக்கு எனக்கு என்னன்னா எனக்குள்ள ஒரு இது தள்ளுது, நான் எப்படியாவது இறைவனை அடைஞ்சாகணும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, வேலை செய்யும் பொழுது கர்மயோகம் கிடச்சிருது, ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது இந்த கிருஷ்ணா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதை கிருஷ்ணா ஃபார்ம் பண்ணிட்டு இறைவன் எனக்கு ஒரு ஸ்பெஷலாக கொடுத்தாரு. என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணாங்கிற நாமத்தை வந்து எனக்கு சினிமா பாட்டுலாம் அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக எனக்கு லைஃப்பில் வந்து இது நிலையற்ற உலகம்னு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் வந்துச்சு. சின்ன வயசுலேயே அம்மா அப்பா தவறிட்டாங்க, இந்த லைஃப் ஃபுல்லாகவே எனக்கு நெகட்டிவாகவே இருந்துச்சுனால எனக்கு பெருசாக அதில் ஒரு பிடிப்பே இல்லை, சுகமே இல்லை. கிருஷ்ணா என்ன பண்ணா, சரி நீ கொஞ்சம் சுகம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சினிமா பாட்டெலாம் நான் அந்த அளவுக்குலாம் கேட்டதே இல்லை. நான் உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்து சினிமா பாட்டை ரசித்து கேட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த பழைய பாட்டு எல்லாத்துலேயுமே வந்து பழைய பாட்டு சாமி பாட்டு எல்லாத்துலேயுமே எந்த பாட்டு எடுத்தாலும் அதில் ஸ்ரீ கிருஷ்ணா நாமத்தோட எடுத்துருவேன். எந்த பாட்டு எடுத்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணா நாமத்தை போட்டு எடுத்துருவேன். ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணால் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் மியூசிக்னு வரும். அதை எடுத்து நான் ஒரு இது போட்டு அந்த மியூசிக் தகுந்த மாதிரியே கிருஷ்ணாவுடைய நாமத்தை போட்டு அந்த ஃபீல் வந்து லவ் ஃபீல் நான் ராதாகிருஷ்ணா தானே. ஆமாம், எல்லா பாட்டுக்கும் எந்த பாட்டு எடுத்தாலும் புது பாட்டு. ஆமாம், பாடினது சாமி பழைய பாட்டு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் பழைய பாட்டு படித்தேன். புது பாட்டு எடுத்தாலும் சாமி புது பாட்டும் தெரியும். ஓகே, அப்புறம் நம்ம பிறகு நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் நான் படிக்கிறேன். அப்போ படிக்கும்போது அந்த ஃபீலு அந்த கிருஷ்ணாவோட எனக்கும் உள்ள அந்த இணக்கம் வந்து அப்படியே அது கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் லவ்னா லவ், அவ்வளோ லவ், வேறு உலகத்தில் இருந்தேன் நான். வேலை செய்யும்போது வேலை செய்யும்போது பாட்டு படிக்க முடியாது, வேலை செய்யும்போது வேலையை கவனமாக செய்யணும், மிஸ்டேக் வரக்கூடாது. அப்புறம் கம்பெனிக்காரன் வேலையை துரத்தி விட்டுருவான். வேலை செய்யும்போது கிருஷ்ணாவுக்காகவே நான் வந்து வேலையை கவனமாக செய்கிறேன்னு வேலையை செய்வேன். ஃப்ரீயாக இருக்கும்போது காலையில் 3-3:15 எழுந்திரிச்சிடுவோம். ஏன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். ஏன்னா மியூசிக் மட்டும்தான் எனக்கு அது அவங்களோட இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு வரிகள்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு மியூசிக் மியூசிக்கில் வந்து அந்த லவ் ஃபீலிங், அந்த ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு நான் கிருஷ்ணா கூட பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா தான் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு, பரவாயில்ல நீ பண்ணிகிட்டு இருக்கிற, ஓகே இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வேதாந்தம் குரு பிரானந்த சாமிலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்க்குற இந்த ஸ்லோகத்துக்கு இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அப்புறம் நம்ம வந்து பேசுகிறதும் நம்ம பரவாயில்ல இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம இருக்கும் இல்லையா. நம்ம படித்து சொல்கிறது மாதிரி இருக்கக்கூடாது, ஏதோ இருக்கும் போல இருக்கு. அப்போ இப்படி வரும்போது டக்குன்னு வீட்டில் எல்லாருமே ஊருக்கு தீபாவளி டைம் ஊருக்கு போனாங்க. ஃபஸ்ட்டு சாமிஜினுடைய தத்துவ போதம் தான் அனுப்பிச்சுட்டு கேட்டேன். ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே தான் வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு வாரம் வேலை செய்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் கேட்டு. நைட்டு தூக்கவே முடியாது. க்ரைம் நாவல் இருக்குல்ல, ராஜேஷ்குமாருடைய க்ரைம் நாவல் படித்தா எப்படி இருக்கும், அடுத்து என்ன நடக்கும், ராதையும் இல்லை கிருஷ்ணாவும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ராதையும் இல்லை, ஏன்னா அது வந்து வெறுப்பில் போகலை. அந்த இடத்துல தான் எல்லாமே கரெக்டாக நீ என்ன, நீ உடம்பு மனசு அந்த கரணம் எல்லாம் பிரித்து நீ ஆத்மா, நீ யார் கிருஷ்ணா யார், 2 பேரும் எங்கே மிக்ஸ் ஆகிறீங்கன்னு சொல்லி
ஞானத்தில் எல்லாம் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லி தான் சேர்த்து விட்ருவாங்களே. ஓகேவா? ஃபுல்லாக தத்துவ போதம் கேட்க கேட்க அப்படியே கிரைம் ஆகணும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. திருப்பி 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 தத்துவ போதம் ஒன்லேயே ஒரே நாக்கோட்லேயே முடிஞ்சிச்சு. அப்புறம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, திருப்பி வேலைக்கு போகணும். நான் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவேன்னா, நான் சரி கிருஷ்ணா கிருஷ்ணா உனக்காகவே நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு சொல்ல முடியல. நான் எப்படி சொல்கிறது, கிருஷ்ணான்னு எப்படி சொல்கிறது? நான் ஃபீலிங்கோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் புக்கு படிக்கல, உண்மையை சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் படித்து இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ரூல் படி நான் பண்ணலை. எனக்கு எப்படியோ புண்ணியத்தில் ஏதோ பகவான் கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த அந்த 3 என்ஜாய் பண்ணது போயிடுச்சு. இப்போ வேறு என்ஜாய் வந்துடுச்சு. அப்புறம் இது எப்படி பண்ணுறது? நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது, நான் உனக்காண்டி செய்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆப்ஜெக்டாகவும் அவன் இல்லை, சப்ஜெக்டாகவும் நான் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதே கிருஷ்ணா பகவத்கீதை என்கிட்ட புக் இருக்குது. சாமியோடைய இதெல்லாம் கேட்கும் பொழுது பகவத்கீதையுடைய 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் கிடச்சிது. எல்லாமே பகவானுடைய கிருப்பையில் கிடைச்சது தான். குருநாதர் மூலமாக கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். அப்போ தான் விடுதலை கிடச்சிது. அப்பா சாமி எனக்கு தெரியல, ஏன்னா மந்திரத்தை சொல்லவும் முடியலை. ஏன்னா மந்திரத்தை சொல்லி சொல்லி வேற பழக்கம், வருஷ கணக்காக பழக்கி வச்சாச்சு. ஏதாவது பாவனை பண்ணி ஆகணுமே, பாவனை பண்ணாமல் எப்படி வேலை செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் ஸ்டக்காகி நிற்கிறேன் நான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்னு சொல்லுது. நீ இது வரைக்கும் நீ செய்கிறதா, நீ அது மரம் அசைகிறது மாதிரி இருக்குது, நீ அறம் அசையலை. நீ செய்கிறதா தோணுது, ஆனால் உண்மையில் நீ செய்யலை அப்படின்னு அதில் சொல்லுவார். அதே மாதிரி இந்த உடம்பும் மனசும் அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நீ தூங்கினாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நீ அது வந்து சும்மா இருக்குங்கிறது எப்போவுமே இல்லை, நீ எப்போவுமே செய்கிறங்கிறதும் இல்லை. நீ எதுவுமே செய்யலை, எல்லாமே உடம்பும் மனசும் தான் செய்யுது. இந்த பாவனையில் நீ வந்து இதான் ஞானம், கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்ங்கிற ஞானம்னு 4வது அத்தியாயத்தில் பகவத்கீதை கொடுத்த உடனே அப்பாடான்னு நம்மளுக்கு நிம்மதி வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சேன், நான் எதுவுமே செய்யலை, உடம்பும் மனசும் வேலை செய்யுது, அது கிருஷ்ணாவுக்காக செய்யுது, என்னமோ பண்ணுன்னு சொன்னோன்னே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு அகங்காரம் இருக்குல்ல. நான் செய்யும்பொழுது நான் அப்புறம் சிந்திக்கணும், வேலை விஷயத்தில் நான்கிறதையும் நான் அப்ளை வேறு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே அப்போ தான் ஸ்ரீ கிருஷ்ணதாசன் அப்படின்னு ஒரு அகங்காரத்துக்கு ஒரு பேர் வச்சேன். ஆனால் கான்சியஸாக தெரிஞ்சு பேர் வச்சேன். மாண்டோக்கியம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, வித்தியாசத்தையும் தெரியணும், ஒன்றா இருக்கிறதும் தெரியணும். இந்த நுஞ்சாம்புல்னு சொல்லுவாங்க, சாமி வந்து புத்தி இருக்கணும், கத்தி முனையாட்டம், பிளேடு முனை மாதிரி இருக்கணும். அதாவது வித்தியாசமும் தெரியணும், ஒன்றா இருக்கிறதும் தெரியணும், நான் தான் அதுவும் தெரியணும், பிரிஞ்சிருக்கிறதும் தெரியும். அப்போ வந்து எங்கே பிரிஞ்சிருக்கிறோம், அது மித்யா, நான் சத்தியங்கிறதுல பிரிஞ்சிருக்கிறோம். கிருஷ்ணதாசங்கிறது மித்யா தான், அது எனக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம நண்பர்களுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம். அப்போ சரி கிருஷ்ணதாசன் கிருஷ்ணாவுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் அகங்காரம், அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நான் சாட்சியாக இருக்கேன், நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி எப்படி அந்த மந்திரத்தை போட்டனோ அதே மாதிரியே பாவனையிலேயே நான் செய்யும் பொழுது சூப்பராக இருந்துச்சு. நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிப்பேன், இப்போ தான் சரி ஓகே கிருஷ்ணா நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், வேலையும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கும் பொழுது அப்போ வந்து சாமி, அப்போ வந்துட்டேன் நான் சாமிகிட்ட வந்துட்டேன். அப்போ சொல்லுவாங்க, பாரமார்த்திய சத்தியம், பாரமார்த்திய ஆத்மா, விவகாராத்மா, கவனாத்மா. விவகாரம் பண்ணும்போது நீ உன் கூட இருக்கும் பொழுது நீ அந்த பாவனையில் இருந்துக்கலாம், விவகாரமே இல்லையே. அப்போ நான் பாட்டுக்கு நான் ஒருவன் மட்டுமே இரண்டற்றவனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே கப்பு சிப்புன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாமி சொல்லுவாங்களே பெட்டு, பிஇடி, டோட்டல் அவுட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சொல்லி நான் சுலோகத்தில் என்ன வருதோ அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். பிஇடி பெட்டு, பெர்செப்ஷன், எமோஷனல், தாட்ஸ், உணர்ச்சிகள், உணர்வுகள், எண்ணங்கள் டோட்டலாக இல்லை. கண்ண முடியாச்சுன்னா உலகம் இல்லை, வேலை இல்லையே, வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறேன். என்ன கண்ண முடியாச்சுன்னா உலகம் இல்லை. அப்புறம் மனசையும் முடியாச்சு, எதனால, ஞானத்தினால. நான் ஒருவன் மட்டுமே இரண்டற்றவனாக இருக்கிறேன், அங்கே முடிஞ்சு போச்சு. நான் தூய அறிவாக மட்டுமே இருக்கிறேன். ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக, என்னிடத்திலே நான் ஆத்மாவாகிய நான் என்னிடத்திலேயே நான் நிறைவாக இருக்கிறேன். இந்த ஞான வாசகங்கள்லாம் உள்ள போடும்போது அப்படியே கம்முன்னு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டோட்டலாக பிரச்சனை இல்லை, நான் பாட்டு சுகமாக இருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி வரும். நான் வீட்டில் அது சொல்கிறேன், வீட்டில் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே வரும். அதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது நான் விளக்கம் சொல்லிடுறேன். தனியாக இருக்கும்போதும் பாரமார்த்திய ஆத்மாவா, அங்கேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே அகங்காரம் சுத்தமாக இல்லை,
நிர் அகங்காரக. நான் தான் ஆத்மாவாக இருக்கனே, நான் தான் பிரம்மமாக இருக்கனே, பிரம்ம ஞானத்தில் இருக்கேன், நான் பிரம்மங்கிற ஞானத்தில் இருக்கனே, சுகமாக இருக்கும். இந்த ராதாகிருஷ்ணாட்ட அனுபவிச்ச சுகம் இருக்குல்ல, இது வேற விதமான சுகமாக இருக்கும். அது வாட்டுக்கு சுகமாக நிம்மதியாக நிறைவாக திருப்தியாக. இப்போ சொன்னாங்கல்ல, நான் நிறைவில் விழிச்சிருக்கிறேன், தன்னிறைவில் விழிச்சிருக்கிறேன், நான் பாட்டுக்கு நிறைவாக இருக்கேன். ஓகே. நீர் அகங்காரக, எனக்கு அகங்காரம் அங்கே இல்லை. நீர் மமகாரக, எனக்கு எதுவுமே இல்லை. வெளியே கண்ண முடியாச்சு, விலகமும் இல்லை. கண்ண முடியாச்சுன்னே உலகம் விட்டு உள்ள பெர்செப்ஷன் பிஇ டி. இப்போ ஆமாம், உணர்ச்சிகளும் இல்லை, உணர்வுகளும் இல்லை, தாட்ஸும் இல்லை. ஏன்னா நான் எவ்வளவோ வேதனைப்பட்டு அங்கே அதுக்கும் வேலை இல்லை. நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன், விடுதலையாக இருக்கிறேன். அப்போ அங்கே எனக்கு என்னுடையது அப்படின்னு சொல்லி என்னுடைய உணர்வுகளுமே இல்லை, என்னுடைய அகங்காரமும் இல்லை, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய தாட்ஸனே இல்லை, இங்கே உள்ளே இல்லை. அப்புறம் என்னுடைய உடம்பு எங்கே இருக்குது, என்னுடைய உலகம் எங்கே இருக்குது, எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறேன். நீர் மமகாரம், எனக்கு அகங்காரமும் இல்லை, எனக்கு மமகாரமும் இல்லை. அப்புறம் அந்த எனக்கு நிஸ்பிருகா, எனக்கு எதையாவது அடையணுங்கிற இந்த நான் தான் நிறைவாக இருக்கிறேன், பூரணமாக இருக்கிறேன். காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவற்றவனாக இருக்கிறேன். இந்த ஞானம் அவ்வளோ சுகமாக அமிர்தமாக இருக்குது, தெவிட்டாத தெள்ளமுதாக இருக்குது. அப்புறம் எனக்கு இதுக்கு இந்த நிஸ்பிருகா, எதையாவது அடையணுமாங்கிற ஆசை அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் அதுலேருந்து பார்த்தா சர்வான் காமான், எந்த விதமான ஆசை, அதனுடைய எந்த ஆசையுமே இல்லை. இப்போ இதைத்தான் 71வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஒரு ஞான நிஷ்டை அடைஞ்ச ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி இருப்பார்? சர்வான் காமான் விகாய சர்வான் காமான், அவன்கிட்ட எந்த விதமான ஆசைகளும் இல்லை. அவன்கிட்ட நிஸ்பிருகா, எந்த விதமான ஏக்கமும், அதை அடையணும் இதை அடையணும் எந்த விதமான ஏக்கமும் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறார்? நீர் மமகாரக, எந்த என்னுடையது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நீர் அகங்காரக, அகங்காரமும் இல்லை. பாரமார்த்தியாத்தியால் இருக்கும் பொழுது இது எல்லாமே அப்படியே அழகாக சுகமாக இருக்குது, எதுவுமே இல்லை. சரி, பகலில் வேலைக்கு வரணும்ல. இப்போ நான் விழிச்சுக்கிட்டேன், ஏன் முன்னாடி தோற்றம் இருக்குது, உலகம் இருக்குது, ஆனால் மித்தியான்னு தெரியுமே, ஆனால் உலகம் இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. நான் வேலை செஞ்சாகணும், எல்லாமே பார்த்தாகணும். இப்போ என் முன்னாடி உலகம் இருக்குது, இருக்கிறதே இருக்குது, பாவனை, சாட்சி பாவனை. நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் எதுவுமே செய்யலை. வேலையை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? நான் சொன்னேன் கிருஷ்ணதாசன், கிருஷ்ணாவுக்காகவே செஞ்சாருன்னு. அப்புறமா பார்த்தேன், கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் கிருஷ்ணாவும் நீ நான் என்னை அவரே சொல்லுதாரு, என்னை நீ இது உருவத்தில் வச்சிருக்காத, கொஞ்சம் நீ விசாலமாக்க என்னைய அப்படின்னு சொல்ல உடனே மந்திரம் மாறி போச்சு. ஈஸ்வரனுக்காகவே செய்யறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அன்புடன் செய்கிறார் எல்லா செயல்களையும். இங்க உள்ள இருந்து யார் செய்யறா? ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்காகவே அன்புடன் எல்லா செயல்களையும் செய்கிறார். அம்மா நான் காலையில் சொன்னாங்க இல்லையா, இறைவனால் இறைவனுக்காகவே செய்யறான்னு சொன்னாங்கல்ல, அதான் சொன்னேன். எப்படி மேட்ச் ஆயிருக்கு பாருங்க. அவங்களுக்கும் சாமி தான் சொன்னது, எனக்கு பிறகு யாரு சொன்னாரு? எனக்கும் சாமி தான் சொன்னாங்க. உள்ள இருந்த சாமி, வெளியே இருந்த சாமி, எல்லா சாமியும் சொன்னதான். ஈஸ்வரனுக்காகவே அன்புடன் வேலை செய்கிறார். இப்போ மந்திரம் உள்ள போட்ட உடனே எனக்கு பாரமார்த்தியாகவும் பிரச்சனை இல்லை, மித்யாவிலையும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் பிரச்சனை இல்லை, இங்கேயும் பிரச்சனை இல்லை, சத்தியாவிலையும் பிரச்சனை இல்லை, மித்யாவிலையும் பிரச்சனை இல்லை. சூப்பராக நிறைவா நிம்மதியா ஆனந்தமா விடுதலையோட இருக்கிறேன். அதைத்தான் 70வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆப்பூரிய மானம் அஜல பிரதிஷ்டம். ஒரு கடலுக்கு ஓமானம் சொல்றாரு. என்ன சொல்ற? கடல் எப்படி இருக்கும்? நிறைஞ்சு இருக்கும், தண்ணினால நிறைஞ்சு இருக்கும். அதுக்கு திருப்பி என்னதையோ கொண்டு போய் ஊற்றி நிறைக்கணுங்கிறது எதுவுமே இல்லை, எதுவும் போகாம வத்தி போச்சு அப்படிங்கிறதும் இல்லை. அது எல்லா தண்ணியும் நிறைஞ்சு எப்பவும் பூரணமா நிறைவா தன்னிறைவு பெற்று இருக்குது. அச்சல பிரதிஷ்டம், காலையில சொன்னாங்களே பிரதிஷ்டம், அதாவது உறுதியா இருக்குது. அச்சலம்னா அசையாம உறுதியா. அந்த ஆழ்கடல் எப்படி இருக்கு? அமைதியா, அசையாம, உறுதியா, பூரணமா இருக்குது. ஓகேவா? இதுல பல நதிகள் கலப்பது போல அப்படிங்கிறாங்க. பல நதிகள் கலந்தாலும் அது கடல் மயமா ஆயிடுது. இதே மாதிரி நான் உலகத்துக்கு, உங்களுக்கு தெரியும் திருப்பூர் வாழ்க்கை என்ன, இப்போ உள்ள உலக வாழ்க்கை என்ன, எப்படி போய்கிட்டு இருக்குது, எவ்வளோ சூழ்நிலைகள் வரும், எல்லாமே வரும். உள்ள என்ன வரும்? பிஇடி வரும், பெர்செப்ஷன், எமோஷனல் தாட்ஸ் வரும். வெளியில வீட்டிலலாம் நான் இப்படின்னா அவங்க, நான் இமயமலைன்னா அவங்க கன்னியாகுமரி. சூப்பராக இருக்கும். எனக்கு நிதித்தியாசனம், வாழ்க்கையே நிதித்தியாசனம் தான். ஏன்னா அழகாக இருக்கும், சுகமாக இருக்கும். அவங்க எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக எதுவுமே நம்ம பாதிக்காமல் சுகமாக கம்பெனியில் வரக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி வேலையும் அதே மாதிரி தான். ஒரு ரெகுலரான வேலை 40,000 50,000 1 லட்சம் சம்பளம் அப்படிலாம் கிடையாது. இந்த வாரம் 2,000னா 2,000 தான். பகவான் என்ன கொடுக்குறாரோ அதுதான்.
அடுத்த வாரம் 10,000னா 10,000 தான். 2,000 வரும்போதும் நம்மளுக்கு இது பண்ணுறது இல்லை, 10,000 வரும்போதும் சம பாவனை அது பாட்டுக்கு இருக்குது, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. ஏதோ ஈஸ்வரனுக்காகவே அவர் செய்கிறாரு, கடமைகளை அவர் பார்த்துக்கிறாரு. எப்படி பார்க்குறாரு? பிராரப்தத்துக்கு அது மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு. இந்த பிராரப்தத்துக்கு என்ன வந்தோ அதை பார்த்துக்கிறாரு. இப்போ சுயமவன் வரும்ல, அது என்ன சொல்லுது? ஈஸ்வர சேவை செய், குரு சேவை செய், உலக நன்மைக்காக என்ன முடியுமோ அதை செய், வா வேலை செய் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் மௌனமாக இருந்து பார்த்தேன், அமைதியாக இருந்து பார்த்தேன். ஓகே, அமைதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஒரு 2-3 மாதம் அமைதியாக இருக்க முடியுமா? ஏன்னா நான் செய்கிறேன்னா நான் அகங்காரத்தில் செய்கிறேன்னா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சும்மாவும் இருக்கணும், பேசவும் தெரியணும், மௌனமாகவும் இருக்கணும். அப்போ மௌனமாக இருந்து பார்த்தேன். ஓகே, மௌனமாகவும் இருக்க முடியுது. திருப்பியும் இங்கே நீ செய்யலை, ஈஸ்வரனுக்காகவே இப்போ இந்த ஈஸ்வரன் யாரு? இந்த உடல், இந்த அந்த கரணம். அந்த ஈஸ்வரனுக்காகவே யாரு? இந்த உலகம். அது ஈஸ்வரன் தானே. இதுவும் ஈஸ்வரன், அதுவும் ஈஸ்வரன். எதுக்காக செய்யுது? அன்புக்காக செய்யுது. சாமி எதுக்காக செய்கிறாங்க? அன்புக்காக செய்கிறாங்க. அன்பினால் உண்டோ அடைக்கும் தாள். அன்பே பிரம்மம், அன்பே நித்தியம், அன்பே ஆனந்தம் சொல்லி அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் இங்கே மித்தியாவிலையும் சுகமாக இருக்கிறேன், சத்தியத்திலையும் சுகமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அப்போ அந்த 70வது ஸ்லோகத்தை சொல்கிறார், அந்த கடல் ஆப்பூரியமானம் அச்சல பிரதிஷ்டம். இதில் எப்படி நதிகள்லாம் ஆபக எப்படி கலக்குமோ அதே மாதிரி இந்த ஞானி ஸ்திதப்பிரக்கினுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காமங்களும் வந்தாலும், இப்போ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும்ல. வீட்டுக்கு போனால் இல்லை சாப்பிடுங்கம்பாங்க, அதை நம்ம டீ கொடுப்பாங்க, இது அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு நிம்மதியாக இருக்கிறேன், விடுதலையோட இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். உனக்கு அதுதானே செய்யணும், உனக்கு அதுதானே இன்பம், வாங்க போவோம். அப்போ நிறைவா ஆனந்தமாக விடுதலையோட நிம்மதியாக இருக்கேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணா, நான் இந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் தெரியல, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி அந்த அன்பு சொரூபமாக இருக்க குருநாதரையும் கொடுத்து எனக்கு அந்த சாமி பார்க்க, அவர் கூப்பிட்டா ஃபோனில் பேசுவாங்க, வந்துடவே செய்யாது. நிறைய டைம் கூப்பிடுவேன், நீ அங்கேயே இரு, எதுக்கு சிரமப்படுற, நீ அங்கேயே இரு அப்படிம்பார். அப்புறம் தான் சொன்னாங்க, உனக்கு தான் நான் அங்கேயே இன்னொரு வடிவத்தில் இருக்கிறேன் சாமி, அங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னப்பறம் தான், ஆமாம் இது எல்லாமே பூம் மாதிரி தான் வந்துருச்சு. அப்புறம் இது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளும் என் கூட வருஷக்கணக்காக இருக்கிறதுனால அவங்களும் என்னை பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது தான் அப்போ இவர் சொல்கிறது மட்டும் இல்லை, நடைமுறையிலே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் அப்போ பகவான் எனக்கு பரவாயில்ல, இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி நீ அப்போ சொல்கிறது எல்லாம் ஓகே தான், நீ செய்கிறது வேலைக்கு ஆகும். எனக்கு முயற்சி எடுக்கும்போது அதனால தான் ஒரு இது வரும், நம்ம செய்கிறது சரிதானா அப்படி இல்லை. நீ ஏதோ கொஞ்சம் தட்டி ஒரு 10 பேர் வந்துட்டாங்கல்ல, 10 பேர் தட்டி வந்திருக்காங்க, சும்மா வரல, வருஷ கணக்காக தட்டி வந்திருக்காங்க, சேர்த்தாச்சு, கப்பலில் கொண்டாந்து சேர்த்தாச்சு. இனி சாமியாச்சு அவங்களாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கிறேன். நான் இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டோம்னா எனக்கு வேலை முடிஞ்சு. ஏன்னா ஒன்று அவங்கள வழி நடத்த முடியாது, ஒன்று சொல்லிக் கொடுக்க முடியாது. சாமிகிட்ட கொண்டாந்துட்டோம்னா அவங்க பாட்டு பார்த்துக்குவாங்க. அப்போது இங்கேருந்து நல்லது நடக்க முடியும், நல்லது செய்ய முடியும், கொஞ்சம் நகர்த்த கூட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இங்கே உள்ள நம்மளா செய்கிறோம். ஈஸ்வரனுக்காகவே அன்புடன் செய்கிறார். அப்போ செயல்களும் ஆனந்தமாக இருக்குது, விலையும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை பற்றி கவலை இல்லை, எல்லாமே அருமையாக இருக்குது. எது வந்தாலும் இந்த அந்த கர்மத்துக்கு வர்றது, வித்யாவுக்கு வர்றது, ஈஸ்வரன் அனுபவிக்கிறாரு, ஈஸ்வரன் செய்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக ஆனந்தமாக விடுதலையோடு நிறைவாக இருக்கிறேன். இதைத்தான் 70வது ஸ்லோகத்துலேயும் 71வது ஸ்லோகத்துலேயும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கொடுத்துருக்காங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் அவர் முதலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு எடுத்து கொடுத்துருக்குறாரு. இதை நான் படிச்சுட்டு நான் அப்படி செய்யலை. அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லி, குருநாதருக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி, இதை கேட்கக்கூடிய எல்லாரும் இதை புரிஞ்சு என்னமோ சொல்கிறாரு, இவர் கொஞ்சம் ஏதோ உண்மையை தான் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாதையில் இருக்கிறவங்க, அப்போ நம்மளும் எதுனாலும் பாதிக்கப்படாத ஒரு வாழ்க்கையில், ஒரு ஆனந்தமான நிறைவான வாழ்க்கையில் வாழ முடியும். அதுக்கு தான் பேசுகிறோம். நமக்கு பேசுகிறது எதுக்கு? சொல்லவே வேண்டியதில்லை. நான் நிறைவாக இருக்கிறேன்னு யாருக்கு சொல்லணும், நான் நிம்மதியாக இருக்கேன்னு யாருக்கு சொல்லணும், எதுக்கு சொல்கிறேன்? நிம்மதி இல்லாமல் இருக்கிறவன் ஏன் பார்ப்போம், எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் நிம்மதியாக வேறு இருக்கிறாங்கிறான், டெய்லர் வேலை வேறு பார்க்குறாங்கிறான், திருப்பூரில் வேறு இருக்கிறாங்கிறான். அப்போ நம்ம எதை ட்ரை பண்ணி பார்ப்போம், சரி சாமிஜி போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம், ஓகேவா அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? அப்புறம் இங்கே இருக்கிறவங்களே, நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட சாமி கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மனசுக்கு அப்படி இப்படி ஆசை ஆடுது. ஐயோ என்ன இவர் இவ்வளோ திடமாக பேசுகிறாரு, இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு, அப்போ நம்மளுக்கு என்ன கவலை, நம்மளால வந்துடும் சொல்லி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் வந்துடும், வருவாங்க. எல்லாரும் பூர்ணமடையணும், விடுதலை அடையணும், ஆனந்தம் அடையணும்னு கேட்டுக்கிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம், குருவே சரணம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொரு விதவிதமான ஒரு ரொம்ப ஆசை. சுவாமி அன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க, பார்த்துட்டு சுவாரஸ்யத்தோடையும் அவ்வளவுதான் ஏத்துக்கிட்டது ஒண்ணுதான், நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அங்க போயிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தையே சரி, நிறைவு பண்ணிக்கலாம். உண்மையிலேயே தன் அனுபவத்திலேருந்து இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம சொல்லும் பொழுது இந்த மந்திரம் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகவும் சுவையாகவும் மாறுது. இந்த மந்திரத்தை வந்து வெளிநாட்டுக்காரங்களும் விளக்குறாங்க, இங்கிலீஷில் லத்தீன்லேயும் பேசுகிறாங்க. ஒரு சவுதி அரேபியாவில் கூட இது பேசலாம். இந்த டாபிக் உலகம் முழுக்க பேசுது. திருப்பூர்லேருந்து ஒரு பனியன் கம்பெனிலேருந்து ஒருத்தர் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. பகவான் எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு விளக்கத்தை வெளிநாட்டுக்காரன் கேட்டான்னா அவன் திடுக்கிட்டு போவான். நமக்கு தெரியல இப்படியெல்லாம். ஓ, இந்த சந்து பொந்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட இந்த பகவான் உள்ளே போயிடுவாரோ அப்படின்னு அவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு அது ஸ்டன்னிங்காக தான் இருக்கும். இதில் இந்த மொத்தம் 70 என்ன சொல்கிறாரு, இது வரைக்குமே நம்ம வந்து இந்த 2வது அத்தியாயத்தை கன்க்ளூட் பண்ணுறாரு. இந்த ஞானி வந்து அங்கே ஆமை மாதிரி பிடிச்சி இழுத்துக்குவான், இல்லது ஒரு சுகமும் இல்லாமல் இருந்துருவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவன் சர்வ போகத்தையும் அனுபவிப்பாங்கிற. இந்த போகம் வந்து துக்கம் சுகம் ரெண்டுத்துக்கும் பொருள். எப்படி இந்த கடலில் வந்து கூவம் போன்றதும் போய் அங்கே தான் கொட்டுது, காவிரியும் அங்கே தான் போய் இல்லையாது. அப்புறம் அங்கே மேலே இருக்கக்கூடிய நர்மதா, தப்பதி, அப்புறம் யமுனா, கங்கா இதெல்லாம் கூட கடலில் போய் கிடக்கு. இப்படி இதெல்லாம் மோசமானது வந்துடுச்சு அப்படின்னு கடல் ஏற்றுக்காமல் இருக்கிறது இல்லை, நல்லதை மட்டும் அனுபவிக்கணும்னு சொல்கிறது. எல்லா போகங்களையும் அது அனுபவிக்குது. இருந்தாலும் அது எந்த முணுமுணுப்பு இல்லாமல் அது சாந்தமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன், மாம்பழம் சாப்பிட மாட்டேன், மைசூரம் சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் நம்ம வந்து விரதமாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு உடம்பு குத்தலை, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சந்நியாசம்ங்கிறதோ ஞான வாழ்க்கையின் நிஷ்டையோ போகத்தை துரத்தல் இல்லை, கர்மத்தையே தான் துறக்கிறோம். கர்மத்தில் பலனை தான் துறக்கிறோம். போகத்தை நாம் வந்து அவர் கொடுக்கறத அனுபவிக்கிறோம். அந்த போகங்கள் பலவிதமாக இருக்கலாம், சுக துக்கம். அதனால ஆபூரியமானம் அதிர்ஷ்டம். இந்த சமுத்திரம் ஆபக, இந்த தண்ணீரில் இருக்கக்கூடியது பிரவிசந்தி எத்வத். இந்த சமுத்திரத்தில் தண்ணீர் ஆபக தண்ணீர், பிரவிசந்தி நுழையுது, எல்லா பக்கமும் நுழையுது. பசிபிக் கடலில் பாருங்க எத்தனை வந்து விழுது, இந்து மகா கடலில் எவ்வளோ விழுது. இந்த ஒரு கடல் தான் எல்லாத்துக்கும் நம்ம தான் பேர் வச்சிருக்கிறோம், அட்லாண்டிக்கு இந்து மகா கடல் அப்படின்லாம். அமைதியாக இருக்குது பாருங்க. ஒரு நதி தானே இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து கப்பல் போக முடியாமல் தடுக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ சமுத்திரம் ஒன்றும் அதில் ஒன்றும் கோச்சிக்கலையே, ஏன் அந்த ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, கப்பல் எல்லாம் வர்றதில்லை, இதெல்லாம் சொல்லு. அதுபோல ஆப்பக பிரவிசந்தி யத்வத். எப்படி இந்த பல திசைகளில் தண்ணீர் வந்தாலும் வராமல் போனாலும் அது அமைதியாக இருக்கிறதோ, அது கூவமாகவும் இருக்கலாம், புதித மானசரோவர் தண்ணி மாதிரி சுத்தமாகவும் இருக்கலாம். அதுபோல தத்துவத்து ந காமகாமி. அதுபோல இந்த தத்துவத்தை அறிந்தவன், தத்துவத்தின இது போல எம் காமா எம் பிரவிசந்தி சர்வே. இந்த ஞானிக்கு பல விதத்திலிருந்து காமங்கள் உள்ள வருமா. இங்க வந்து துக்கத்தை கூட சொல்லல, ஆசைகள் உள்ள வருமா. வந்தாலும் கூட சாந்தி மாப்னு, அது வந்து விரட்டுறது இல்லை. அதாவது இப்ப விரட்டுறதே கிடையாது, அனுமதிக்கிறான். ஐயோ வந்துருச்சுன்னு அவன் பயப்படுறது கிடையாது. அவனுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்குதுங்க, இவன் தான் திருப்தியா இருக்கிறான். அது அனுபவிக்க போறானா இல்லையாங்கிறது இல்லை, அது வந்துடுச்சேன்னு பயப்படுறது இல்லை. எண்ணங்கள் வரலாம். துறவி வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு மனசுங்கிறது வந்து பல பிறவிகளாக இருந்த காம வயப்பட்டது எதையாவது கொண்டு வந்து கொடுக்கும். நனவுல விட்ட கனவுல கூட கொண்டு வந்து கொடுக்கும். இது குறித்து அஞ்சக்கூடாது, அஞ்சுதல் இருக்கு. காம உணர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னு தலையை போட்டு உதறக்கூடாது. தயனசரே சொல்வார், இந்த கிறித்துவ நன்கள் எல்லாம் பரிசோதனை பண்றாரு. நமக்கு வந்து இது மாதிரி டெம்டேஷன் கொடுப்பாங்க. இந்த சாத்தான் வந்து டெம்டேஷன் உண்டு பண்ணுவான். அப்படி வந்துட்ட பிறகு
இந்த சுவாமி முன்னாடி நிற்கும் பொழுதே கோயில்லையே அல்லது அந்த சர்ச்சிலேயே கூட ஒரு காம உணர்ச்சி ஏதாவது ஒன்று தோணும். அப்போ அவங்க வந்து அப்படி வெளியே போயிடுவாங்க. ஐயோ இது பெரிய பாவமாச்சுன்னு தலையை போட்டு உதறுவதுன்னு உதருவாங்க. இந்த தண்ணியில் நனைஞ்ச நாய் தண்ணி உதற மாதிரி அப்படி உதறன ஓடிக்கணுமா இல்லை? அந்த மாதிரியான இல்லை, வரட்டுமே அப்படி அதே பார்த்து வேலை முடிஞ்சுதா போய்க்க. அதில் அதை என்கரேஜ் பண்ணுறாரு. மிக ஸ்பிருகா. அதை வந்து ஸ்பிருகா பண்ணுறது இல்லை. துக்கம் வந்துடுச்சேன்னு சொல்லி துடைக்கிறதுக்கு வரல. அனுத் விக்ன மனம், அதுக்கும் வந்து விக்ன மனம் இல்லாமல் இருக்கிறான். இங்கே விக்ன மனம், இந்த இடத்துல ஸ்பிருகா. விகதம்னா இல்லாமல், இந்த ஸ்பிருகாவும் இல்லை, விக்னமனாவும் இல்லை. விக்னம்னா துண்டுபட்ட மனம், மனம் சிதறுதலும் இல்லை, அதை நோக்கி ஓடுதலும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி தத்துவத்து காமா ஆசைகள் எம் பிரவிசந்தி சர்வே, அவனுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளேருந்து பெட்டிலேருந்து வந்தாலும் சக சாந்தி மாப்னோதி, அப்பொழுதும் அவன் சாந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்னு நம்முடைய மனப்பார்வையில் தான் பார்க்கிறார். அர்ஜுனனுக்கு எவ்வளோ பேர் துன்பங்கள்லாம் வருது. என்ன காமகாமி, அவன் அதில் காமத்தில் ஈடுபடுவதில்லை. காம அப்படின்னா ஆசைப்படும் பொருட்களுக்கு, காமின்னு ஆசைப்படுதல், ரெண்டுதுமே காமம் தான் பேரு. ந காமகாமி, அவன் ஆசைகளில் ஆசைப்படுவதில்லை, காமத்தில் காமப்படுவதில்லை என்று காமகாமி சொல்கிறார். 71 விகாய காமான், இது எங்கேயோ சொல்லிட்டார். அந்த பும்சம்னா அந்த மனிதன் சரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பும்ச சரதி, எப்படி வாழறான்? நிஸ்பிருக, எந்த காமமும் இன்னும் வரணும்னு அவன் எதிர்பார்ப்பதும் இல்லை, அது தடுப்பது இருந்து கொண்டு நிர்மமோ நிரகங்காரம் அதெல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியா சொல்ல சக சாந்தி அதிகரிச்சு. இப்ப இந்த சாந்தி தான் மோட்சம். மோட்சத்துக்கு இன்னொரு பேர் சாந்தி, பராம் சாந்தின்னு சொல்றாரு. விகாய காமான் ஏ சர்வான், எல்லா காமங்களையும் அனுபவித்து தீர்த்தவனாக இருப்பவனுக்கு இனிமேல் எந்த காமம் வந்து ஏற்கனவே அனுபவித்து தீர்த்தாச்சு. இப்போ வரும்போது என்ன செய்யறது? நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இந்தாங்க சாக்லேட்டு, இந்தாங்க பால்கோவா அப்படின்னு, ஐஸ்கிரீம் எதுனா கொடுப்பாங்க. வேண்டாம்னு சொல்ல மாட்டான், கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துருவான், எடுத்து வச்சுக்க மாட்டான். வேண்டான்னு சொல்ல மாட்டான். நம்ம வேண்டான்னு சொன்னால் கூற உட்காரவங்களாம் சாப்பிடாம இருந்துருவாங்க. காஃபி குடிக்கலாமா, சாமி குடிப்பாரா அப்படின்னா, பாப்பா இவங்க மனசுக்குள்ளே காஃபி என்ன இருந்ததுன்னா நம்ம வேண்டாம்னா பாவம் பொசிஷன் போயிடும், நம்ம குடிச்சிக்கலாம். இப்படி அற்புதமா சொல்லி முடிச்சிட்டோம். இந்த 2வது அத்தியாயத்தை இந்த சிதப்பிரஜன்லேருந்து ஆரம்பிச்சு நாம முடிச்சிருக்கிறோம். கர்மயோகம் இதுல இருக்குது. அந்த பகுதியை நம்ம தொடலை. நம்ம அடுத்த வாரம் அந்த பகுதியை நம்ம வச்சுக்குவோம். இதே மாதிரி தலைப்புகளை கொடுத்து உங்களுக்கு கொடுத்தது சம்சார போகத்தில் ஞானி சம்சாரி ஆவதில்லை. போகம் இருக்கும், சம்சாரித்துவம் இருக்கு. விரட்டுறது தானே சம்சாரித்துவம். விரட்டுறது, ஓடுறது, பிடிக்கிறது, அந்த ரெண்டும் இல்லை. அதான் சொல்லி முடிச்சார். சரி, நிறைவு செய்துக்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நல்ல